ஹார்ட் பீட் மாதிரி ஒரு தரமான வெப் சீரிஸ்க்காக தான் ஈகரா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லாம நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றது கண்டிப்பா தெரியும். யாரெல்லாம் ஹார்ட் பீட்காக வெயிட் பண்றீங்க அவங்க எல்லாருமே ப்ளூ ஹார்ட் கொடுத்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1 and 2 விஜயோட சீன்ஸ் மட்டும் நம்ம ரீகேப் பார்க்க போறோம். சோ யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் எப்படி இன்ட்ரோ ஆகுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரதி அவர் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு ரதி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அர்ஜுன் கிட்ட போய் பேசுறாரு. அர்ஜுன் தான் அப்போதைக்கு சிஇஓ. அவர்கிட்ட போய் பேசுறாரு. ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி அர்ஜுனை பேசி கன்வின்ஸ் பண்ணி அங்கே ஒரு வேலையில சேர்ந்துறாரு. ஒரு கட்டத்துல வந்து ரீனாக்கும் விஜய்க்கும் வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கிளாஷ்ல உருவாகினாலும் அதுக்கப்புறமேட்டு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஏன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இவர் மும்பைல வந்து ஒரு ஆர்பன் ஒரு அனாத ஆஸ்பத்திரியில வந்து பசங்களை எடுத்து வளர்க்கிறாரு. இந்த சைட்ல ரீனாவும் சென்னையில அதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, வெளியில போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது. இதுல எப்படி உண்மை தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரதி வந்து ரீனா கிட்ட சொல்லிடுறாங்க விஜய் தான் உன்னோட அப்பா அப்படின்றது வந்து ரதியை ரீனா கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்துட்டு நம்மளோட விஜய் கிட்ட சொல்றாரு ரீனா தான் அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க தான் என்னோட பொண்ணு, இவங்க தான் என்னோட அப்பா அப்படின்றது வந்து தெரிய வந்துருது. இது தெரியாம ரீனா வந்துட்டு நம்ம அர்ஜுன் கிட்டே சொல்லிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அர்ஜுன், விஜய் சார் தான் என்னோட அப்பா அப்படின்றது அது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீ என்ன ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடவே போயிட்டு அவங்க அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுது அவங்களுக்கு. அப்படி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்துட்டு விஜய் கிட்ட சொன்னோன்னு சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கிறார். எதுக்கு என்கிட்ட யாருமே சொல்லல அப்படின்னு. இந்த உண்மை தெரியல நேரம் பார்த்து என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்து கெஞ்சுறாரு. ஒரு 5% பொண்ணை காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை எப்படியாவது இது பண்ணிட்டு நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்து மேல கோமா ஸ்டேஜ்ல போற நிலைமையில ரீனா வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. உங்க அப்பா கிட்ட என்ன வார்த்தை சொல்றாங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா, என்ன எப்படியாவது இங்க வந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு. நான் எப்படியாவது இங்க வந்து கூட்டிட்டு போயிடுறமா, நீங்க கூட மட்டும் இரு, இந்த உலகமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நீதான் காரணம், அவளை நீ முன்னால வளர்க்க முடியல, என்கிட்டயாவது நீ கொடுத்துருக்கணும், மீறி அவள் நான் தான் பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லி கூட அவளை நீ துரத்தி அடிப்பேன், நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்க ரதி அப்படின்னு சொல்லிட்டு ரதியை போய் கேள்வி கேட்டுட்டு ரீனா அவங்க வந்து கூட்டிட்டு போற மாதிரி அப்படி சொல்லிட்டு இந்த எபிசோட் அப்படியே இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிருக்காங்க. சோ தேர்ட்ல தான் தெரியும் நமக்கு எப்படி இவங்க ரெண்டு பேர் திரும்ப ரீனா வந்து குணமாகறாங்களா இல்லையா, ரீனா வந்து எப்படி இந்த விஷயத்தை கொண்டுட்டு போறாங்க, விஜய் எப்படி இந்த விஷயத்தை கொண்டுட்டு போறாரு, திரும்ப ரஜியோட சேருவாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். சோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹார்ட் பீட் 3 நீங்களே வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப என்ன விஷயம்னா Thursday அப்போ நம்மளுக்கு கரெக்டா ஹார்ட் பீட்டோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டாட்டான்னு வந்துடும். சோ ஹார்ட் பீட்டோட அப்டேட்ஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.